அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்த வாசிக்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போக பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். கலாத்தியர் 2ஆம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கொண்டு எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆமென். கண்களை மூடி கர்த்தர் இந்த நாளில் இந்த பரிசுத்தமாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளில் சிஎஸ்ஐ சபையுடைய தலைப்பு இறைவியல் வெளிப்பாடு. ராத்திரி தான் பார்த்தேன். ஆனால் இது கர்த்தர் இது முன்னாடி சபையில் பேச வேண்டும் என்பதற்காக ஆயத்தப்படுத்த அந்த வார்த்தை. அதனால் கொடுக்கப்பட்ட நேரத்தில் கர்த்தர் இதை முடிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். எடுத்தவரை சீக்கிரமா வாசிங்க. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். கிறிஸ்துவுடன் கூட சிலுவையில் அறையப்பட்டேன். அப்போ இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புறது நான் தியானிக்கும் போது கர்த்தர் சில வார்த்தைகளை கொடுத்தார். அப்போ கிறிஸ்து என்றால் என்ன, சிலுவை என்றால் என்ன, அப்போ அறையப்பட்டது எது, இந்த 3 காரியங்கள். அப்போ நான் சிலுவையில் அறையப்பட்ட பிறகு என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது இருக்குது, இந்த 4 வார்த்தைகள் மாத்திரம் நான் பேசி